அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, நல்ல சந்ததிகளை பெறுவோம். இன்று நல்ல சந்ததிகளை பெறுவது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. எல்லோருடைய வீடுகளிலேயும் ஒரு பெரிய சோதனை இது. எந்த அளவிற்கென்றால், கஷ்டப்பட்டு கல்வியை மனிதர்கள் தேடி விடுகின்றார்கள், பொருளாதாரத்தை தேடி விடுகின்றார்கள், உலகத்திலே நல்ல அந்தஸ்தை தேடி விடுகின்றார்கள். ஆனால் தனக்கு ஒரு நல்ல சந்ததியை பெற முடியாமல் போய்விடுகின்றது. கல்விங்கிறது சாதாரண ஒரு மனுஷனுக்கு கிடைக்குமா? அது கிடைச்சிருது. பணம் என்பது ரொம்ப சிரமப்படணும். அந்தஸ்து என்பது மிக போட்டி பொறாமைகளுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் நல்ல ஒரு மன்சபுகளை, பதவிகளை அடைகின்றான். இவற்றையெல்லாம் போட்டி போட்டு பெறக்கூடிய நாம் நல்ல சந்ததிகளை பெறுவது பெரிய சவாலாக இருக்கின்றது. நம்மை விட்டு வெளியிலே இருப்பது கல்வி, வெளியிலே இருப்பது பொருளாதாரம், வெளியிலே இருப்பது பதவி. ஆனால் நம்மிலிருந்து வெளியிலே இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். நம்மிலிருந்து உருவாகக்கூடிய இந்த சந்ததிகளை, நம்முடைய குழந்தைகளை நம்முடைய சொத்தாக மாற்றுவதற்குண்டான ஒரு மந்திரம் நமக்கு தெரியவில்லை. ரொம்ப பெரிய ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. என்ன காரணம்? ஏன் அதுபோன்று ஒரு நல்ல சந்ததிகள் நமக்கு உருவாகுவதில்லை என்றால், இன்று இதன் காரணத்தினால் பல வீடுகளிலே அமைதியை இழந்து விடுகின்றார்கள். எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நிம்மதி இல்லை. மருமகளுக்கும் மகனுக்கும் வரக்கூடிய அந்த பிரச்சனையிலே தந்தையும் தாயும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். அதே போன்று மருமகளுடைய கொடுமை, மாமனார் கொடுமைக்கு உட்படுத்தப்படுகின்றார். அதே போன்று நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை. நிம்மதியற்றவன் என்ன செய்யறான்? நேரா முதியோர் இல்லத்திலே கொண்டு சேர்த்து விடுகின்றான். அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதை விட்டால் சில நேரங்களிலே தாய் தந்தையர்களை கொலை செய்வதற்கு கூட துணிந்து விடுகின்றார்கள். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி சொன்னா, பெத்தவங்க தான். பணத்தை பெற முடியுது, பதவியை பெற முடியுது, பொருளாதாரத்தை பெற முடியுது, எல்லாத்தையும் பெற முடியுது. தான் பெற்ற குழந்தையை தனக்காக பெற முடியவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? நிறைய காரணங்கள் இருக்கின்றன. அப்போ இந்த பணத்தை பெற்றதை போன்று, பதவியை பெற்றதை போன்று, பொருளாதாரத்தை பெற்றதை போன்று, என்னுடைய குழந்தை எனக்காக நான் பெற வேண்டும், எனக்கு அவன் சேவகம் செய்ய வேண்டும், என்னை போன்று அவன் இருக்க வேண்டும், என்னை மதித்து வாழ வேண்டும். முதுமை அடைந்து விட்டால் அந்த நேரத்திலே நான் என்ன செய்யணும்? என்னுடைய மகனால பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அது நம்ம தான் செய்யணும். நம்ம தானே கல்வியை போய் தேடுறோம். நம்ம ஒரு டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், ஆலிமா இருக்கலாம். கல்வியை போய் தேடுறதுக்கு நேரம் கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை போய் தேடுவதற்கு நாம் நேரம் கொடுக்கின்றோம். அதே போன்று பெரும் பெரும் பதவிகளை அடைவதற்கு பல மேடைகளிலே ஏறி இறங்குகின்றோம். அதுதான் பெரிய தலைவராக செய்கிறார், இவர் ஆகிறார். ஆனா வீட்டில் போய் பல கஷ்டங்களை படுகின்றார். இவருடைய அந்த முதுமை நேரத்திலே எதுவுமே உபயோகப்படாமல் ஆகிவிடுகின்றது. அப்ப அந்த நேரத்தில் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, தன் பிள்ளைகளை, தன் சந்ததிகளை தன்னுடையவர்களாக ஆக்க வேண்டும் என்றால் ரொம்ப சிம்பிள். முதல்ல இவரிலே இருந்து இவர் என்ன செய்யணும்? தன்னுடைய வேலையை ஆரம்பிக்க வேண்டும். சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. இவர் திருமணம் ஆகாதவராக இருக்கலாம், அல்லது திருமணம் ஆனவராக இருக்கலாம், அல்லது குழந்தைகளை பெற்றவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் இவர் தண்ணியிலிருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் தண்ணியில இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, முதல்ல தன் குணங்களை மாற்ற வேண்டும். இவர் பெருமை அடிச்சாருன்னா பிள்ளைங்க அப்படிதான் வரும். அதே போன்று இவர் அதிகமாக தேவையில்லாமல் மனைவியிடம் கோவப்படக்கூடியவராக அப்படிதான் வரும். அதே போன்று இவரிடத்திலே கெட்ட பழக்கங்கள், கெட்ட புத்திகள் இருந்தால் அந்த குழந்தைகளிடம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா இவருடைய ஜீன் தானே. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை என்று தமிழிலே சொல்வார்கள். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு அதிகமாக தாவா செய்ததற்கு பின்னால் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்றாங்க? ரப்பி, என் இறைவனே, லா ததர் அலல் அர்லி மினல் காஃபிரீன தையாரா. இந்த பூமியில இது போன்ற நிராகரிப்பவர்களை
விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழிக்கிறதுக்காக, அந்த மக்களை அழிக்கிறதுக்காக அல்லாட்ட கேட்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? இதான் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னகையின் ததர் ஹும், அவர்களை நீ விட்டு விட்டால் யுபில்லு இபாதக்க, உன்னுடைய அடியார்களை அவர்கள் கெடுத்து விடுவார்கள். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, கெட்டவர்களையும் நிராகரிப்பவர்களையும் தவிர வேறு யாரையும் பெற மாட்டார்கள். யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள். அவர்கள் யாரை பெறுவார்கள்? கெட்டவர்களையும் நிராகரிப்பவர்களையும் பெறுவாங்க. ஏன்? அவங்க அப்படி இருக்கிறாங்க. அதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, அல்லாட்ட துவாவிலே எடுத்து உரைக்கின்றார்கள். யா அல்லாஹ், இவங்களை நீ விட்டு அப்படின்னா இவன் அப்பனை மாறி, தந்தையை மாறி, தாயை மாறி தான் நிராகரிப்பானா வருவான். கேடுகட்ட குணங்கள் உடையவனாக இவன் நினைச்சுவான், அந்த உலகத்துல பிறப்பான். அதனால நீ என்ன செய்யறாத, இவனை விட்டுறாத, இவனை அழிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாட்ட துவா செய்யறாங்க. அப்போ ஒரு நபி கேட்ட துவால என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு முன்னோர்களை போன்ற ஒரு குணங்கள் என்ன செய்யுது இந்த குழந்தைகள்கிட்ட வரும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது அப்படி என்ன செய்யும்? ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நம்ம குழந்தைகள் நம்மளை நாளைக்கு கவனிக்கணும், நமக்கு நாளைக்கு சேவை செய்யணும், நம்மளை நாளைக்கு டாக்டர் விட்டு கூட்டு போகணும், நமக்கு முன்னாடி கொண்டு வந்து உணவை தர வேண்டும். இங்க இருந்து ஒரு குழந்தை, ஒரு பையன் 25 வயசு 30 வயசு ஆகுது, பால்கனியில கொண்டு போய் வாப்பாவை உட்காரவைன்னு சொன்னா கூட கேட்க மாட்டேறான். என்ன, எனக்கு கடைக்கு லேட்டா வந்து ஓடிடுறான், என்ன காரணம்? இவரு வாப்பாவை கொண்டு போய் அப்படி செஞ்சாரான்னு பார்க்கணும். ஆக முதல்ல நாம புரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய குணங்களை பார்க்கணும். நம்முடைய குணங்களை பார்த்து பார்த்து அந்த குணங்கள் தீய குணங்களாக இருக்கும் பட்சத்துல அதை நாம் மாற்ற வேண்டும். முதல்ல ஃபுல்லாத்தையும் நம்மள என்ன செய்யணும்? மாற்றணும். அப்போ அவங்கள்ட்ட ஃபுஜூரும் குஃபூரும் அவங்கள்ட்ட இருக்கு. யார்கிட்ட? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த கூட்டத்தாரிடம் இருக்கின்றது. அது எங்க ரெஃப்ளெக்ட் ஆகும் சொல்றாங்க? பிள்ளைங்கள்ட்ட வரும். அதனால இவங்களை அழிச்சிரு, இவன் பெத்தா கூட புது ஜெனரேஷன் நம்மளால உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தவறுகளை முதல்ல நாம எடுத்து களைஞ்சி அதை முதல்ல பக்காவா முடிச்சோம்னா நம்மள்ட்ட இருந்து உருவாகக்கூடிய அந்த ஜீன் அழகாக உருவாகும். நிறைய பேரை பார்த்திருப்போம், என்னப்பா அவருக்கு நல்ல படம் வரைய தெரியுது, எப்படி? அவர் வாப்பா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் டாக்டர் ஆனா, வாப்பாவும் டாக்டர் தானே அப்படின்றாங்க. பாக்குறமா இல்லையா? அந்த பையன் நல்ல பயான் பண்றானே, அவங்க வாப்பா ஒரு ஆலிம்ங்க. பாக்குறமா இல்லையா? குர்ஆன் இவருக்கு ஈஸியா மனப்பாடம் ஆயிட்ட, அவர் வாப்பா ஒரு ஹாஃபில் சொல்றாங்களா இல்லையா? எனவே இந்த இடத்திலே முதல்ல உங்க சந்ததிகள், என்னுடைய சந்ததிகள் எனக்கு வேண்டும் என்றால், நான் படிச்ச கல்வி என்கிட்ட இருக்குது, நான் படிச்ச என்னுடைய காசு என்கிட்ட இருக்குது, நான் படிச்ச என்னுடைய பணம் என்கிட்ட, அந்தஸ்து எல்லாமே என்கிட்ட இருக்குது, எனக்கு வயோதிகம் அடையும் போது இது எல்லாம் ஓடிடுது, என் புள்ளதான் என் முன்னாடி நிக்கிறான், நான் எதையெல்லாம் கஷ்டப்பட்டு பெற்றேனோ அதையெல்லாம் நான் விட்டு விட்டேன். முதல் விஷயம். இந்த தொடரில் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் என்னவென்றால், குழந்தைகளை நாம் என்ன செய்யணும்? கவனமாக பெற வேண்டும் என்றால் நம்முடைய குணங்களை மாற்ற வேண்டும். அத்தகைய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.